மழை மாதிரி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். விவசாயம் பண்ணுனா தண்ணி இல்லாத காஞ்சி போயிடுதுங்க. அந்த விவசாயத்துக்கு கடன் வாங்கினா கடன் கட்ட முடியல. இந்த கலைஞர் ஆட்சியில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க கடனை தள்ளுபடி பண்ணாங்க, ஏதோ மக்களுக்கு கொஞ்சம் தேவலாம். இப்போ இருக்கிற இது என்னான்னு இதை கண்டுக்கல. இதை கண்டுக்காத விட்டால் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். உரமெல்லாம் ஒட்டிக்கிறட்டியாக விலை ஏறிட்டுது. இப்போ இருக்கிற ஆட்சிங்க இந்த விவசாயம் எப்படி இருக்குது, என்ன ஆகுது அப்படின்னா அதை கவனிக்கவே இல்லை. நாங்கள் எலிக்கறி கூட பிடிச்சி சாப்பிட்டு பார்க்குறோம், அப்பவும் முடியல. அந்த காவேரி தண்ணியை அந்த திருமணி ஆற்று வழியாக எங்களுக்கு தெளித்து விட்டீங்கன்னா போதும். நம்ம பசுவை பேரெல்லாம் இந்த விவசாயத்துக்கு வச்சா பட்டு போகுது, தண்ணி இல்லை. இங்கேருந்து நான் என்ன செய்யிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்போ நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வச்சா தண்ணி இல்லாத காஞ்சி போகுது. எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த ஆற்று தண்ணியை எங்களுக்கு தெளித்து விடுங்க. தண்ணீர் பஞ்சம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தீர்ந்து விவசாயம் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். திருமணி முத்தாறு திட்டத்தை ஏகேபி சின்ராஜ் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அதேபோல விவசாயிகளுடைய கடன் அத்தனையும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் விவசாய கடனை முன்னரே தள்ளுபடி செய்தவர்கள். இது நடக்கக்கூடியது. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய, விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கின்ற திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம்.